பேசிக்காக ஒரு மேட்ரு நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ஜோசியரை ஃபஸ்ட்டு மனுஷனாக பார்க்கணும். ஜோசியரை கடவுளாக பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசியர் குறித்து குத்த கல்யாணம் தான் நல்லா இருக்கணும்னா, அப்புறமா குப்புசாமி ஐயாவுக்கும் அனிதா அம்மாவுக்கும் கல்யாணம் வந்து நல்லா இருக்காமல் தான் போயிருக்கணும். ஏன்னா பேசிக்காக பார்க்கணும். லவ் பண்ண வேண்டியது, லவ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தூக்கின்னு வந்து ஜோசியரை போய் காக்கிட்ட வேண்டியது. லவ் பண்ணிட்ட பிறகு ஒன்று அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கணும், இல்லை இந்த பையன் மேலே நம்பிக்கை இருந்தால் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்ட பிறகு ஜோசியர்கிட்ட போனால் ஒருத்தர் கைட்டு விட போகிறாங்கன்றது தான் ப்ராக்டிக்கல். இதில் வந்து ஜோசியர் எங்கேருந்து பலியாட ஆக முடியும்? இப்போ அரிகேசல் ஐயா தான் சொன்னார், ஜாதகத்தில் பொருத்தம் இல்லைன்னா ஜோசியர் சொல்லுவாங்க. ஆனால் ஜோசியர் குறித்து கொடுத்த எல்லா ஜாதகமும் கரெக்டாக இருக்குன்னா, நான் லாயராக பேசுகிறது என்னென்னா, ஃபேமிலி கோர்ட்டு வந்து குறைஞ்சிருக்கணும்.